நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், சிறந்த நிலைய அடையணும்னா 3 பழக்கங்கள விட்டொழிக்கணும். நீங்க கைவிட வேண்டிய 3 பழக்கங்கள் என்னன்னு சொல்றேன். முதல்ல குறை சொல்றது. மேலோட்டமா பார்த்தா இது ஒண்ணும் பெரிய குற்றமா தெரியாது. அடுத்தவங்க கிட்ட குறை இருக்குது, அத நான் எடுத்து சொல்றேன், அதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். இது உங்க மனசை எதிர்மறையில கவனம் செலுத்தும்படி மாற்றுது. அதாவது நெகட்டிவ் சைட மட்டுமே பார்க்க தூண்டுது. உங்க மனநிலைய நேர்மறையா மாற்றுறதுக்கு ஒரு வழி சொல்றேன், அதன்படி செய்யுங்க. உங்க மணிக்கட்டுல ஒரு ரப்பர் பேண்ட போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் குறை சொல்லும் போது அதை இழுத்து விடுங்க. வலிக்குதா? இனிமேல் குறை சொல்ல மாட்டீங்க. அடுத்து, பிறரோட ஒப்பிடுறது. நாம மற்றவங்களோட நம்மை ஒப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில அதிருப்தி ஏற்படும். அவசரமா இலக்குகளை அடையணுங்கிற பரபரப்பு வரும். நமக்கு கிடைச்ச நன்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒப்பிடுதல் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உறிஞ்சிரும். இத போக்கணும்னா ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழும்பின உடனே கடவுள் நம்ம வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளை ஒவ்வொன்னா எண்ணி பாருங்க. எழுதியும் பார்க்கலாம். நம்மை அறியாமலே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவோம். நன்றி உணர்வு உள்ளத்துல பொங்கி பிரவாகமா வரும். 3வது, தள்ளி போடுதல். 99% மக்கள் தங்களுடைய இலக்குகளை அடையாததற்கு முதன்மை காரணம் அவங்க ஆரம்பிக்க ரொம்ப தயங்குறாங்க. 5 நிமிஷ விதிய பயன்படுத்தி இந்த தள்ளி போடுதலை மேற்கொள்ளலாம். நீங்க செய்யறதுக்கு தயங்குற வேலையை எடுங்க. ஜஸ்ட் 5 நிமிஷம் மட்டுமே அந்த வேலையை செய்யுங்க. 2-3 நாள் தொடர்ந்து இப்படி செய்யுங்க. உங்களை அறியாமலேயே அந்த வேலையில ஆர்வம் வந்து நேரத்தை பார்க்காம அதை செவ்வனே செஞ்சு முடிப்பீங்க. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில வெற்றியை கண்டே தீருவேன்னு நீங்க ரொம்ப உறுதியா இருந்தீங்கன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நல்லா இருக்கணும். அவருடைய வார்த்தை உங்க வெற்றி பாதைக்கு திசை காட்டியா இருக்கும். அவருடைய ஞானம் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.